ஏய், என்னடி வீடு இது? வருங்கால மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க ஆள் இல்ல. ஹலோ பாஸ், நீங்க இன்னும் செலக்ட் ஆகல, வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்ல, என் வெயிட் என்னன்னு காட்டுற இடத்துல இருக்கேன். எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதுல? அவர் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்ற பேர்ல ஒண்ணு பண்ணுவாரு பாரு. உன் பொண்ணும் வேணா ஒரு மண்ணும் வேணான்னு இந்த வீட்டை விட்டே ஓட போற. என் லைஃப்லயே பார்த்த 1 நம்பர் 420 நீ தான். உன்னையே சமாளிக்கும் போது உங்க அப்பா சமாளிக்க மாட்டேனா? அதையும் பார்க்க தானே போறேன். மாமாவோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நம்ம ஆக்டிங்கை பார்த்துட்டு மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சு கூட ஆச்சரியம் இல்லை. மூஞ்சிக்கு எழுதி வர வைக்கிறாங்க. ஐயோ ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வந்து பால் போட்டியா அப்படியே வாஸ்படியோட கிளம்பிடணும். வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என் மாமனுக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த ஏரியால நீ பால் போட முடியாது. டேய் அப்பாடா, அதாண்டி நானும் சொல்றேன். அவருக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் இதான்டா என் அப்பா. மாமா நீங்களா? என்ன மாப்ள, அடையாளம் தெரியலையா? ஆமா மாமா. இந்த குரோர் கணக்குல பிசினஸ் பேசுறது, ராயலா ட்ரெஸ் பண்றது இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா நான் ஒரு சாதாரண குடும்பஸ்தன், குடும்ப தலைவன். மாமா நீங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி மாப்ள, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. காலையில முக்கியமான வேலை இருக்குது. ஏய் என்னடி, நாங்க 2 பேரும் க்ளோஸா இருக்க பார்த்து பொறாமப்படுற போல. என் அப்பா சொன்ன விஷயத்த கவனிச்சியா? நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் காலையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நல்லா திங்க் பண்ணிக்கிட்டே தூங்கு, உனக்கே காலையில தெரியும்.